வணக்கம். ஓம் தொலைக்காட்சி செய்திகளுக்காக இணைந்திருக்கும் நான் கிருஷ்ணாயினி திருராசன். எதிர்வரும் 2ஆம் திகதி கேதார கௌரீஸ்வர விரதம் ஆரம்பமாக உள்ளதா? எதிர்வரும் 2ஆம் திகதி விஜயதசமியில் கேதார கௌரீஸ்வர விரதம் ஆரம்பமாக உள்ளதா? குறித்த விரதம் தொடர்பாக சர்வதேச இந்து மத குருபீடாதிபதி சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீட குருமுதல்வர் மகாராஜ ராஜகுரு ஸ்ரீ ஐயப்பதாச சாம்பசிவ சிவாச்சாரியார் இவ்வாறு விளக்கம் அளித்தார். ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடத்தின் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். எதிர்வருகின்ற 2ஆம் திகதி வியாழக்கிழமை அன்று விஜயதசமி நாள். அன்றைய தினத்திலே கேதார கௌரீஸ்வர விரதம் ஆரம்பம். இந்த கேதார கௌரி ஈஸ்வர விரதம் சிவனை வேண்டி அன்னை பராசக்தியானவள் 21 திதிகளிலே நோன்பிருந்து இறைவனுடைய வாம பாகத்தை அடைந்தது. அதற்கான விரதம் தான் இந்த விரதம். இந்த கௌரி அம்பிகையானவள் ஏன் விரதம் இருந்தாள்? பொதுவாக இந்த கேதார கௌரி விரதம் என்பது எல்லோரும் அம்பாளுக்குரிய விரதம் என்று எண்ணிக்கொள்வது. இது அம்பாளுக்குரிய விரதம் அல்ல, சிவனுக்குரிய விரதம், அம்பாள் அனுஷ்டித்த விரதம். எதற்காக அம்பாள் இந்த விரதத்தை அனுஷ்டித்தாள் என்கின்ற பொழுது, கைலியங்கிரியிலே பார்வதி பரமேஸ்வரனாக அம்பிகை சிவனோடு அமர்ந்திருக்கின்ற பொழுது 30 முக்கோடி தேவர்களும் வந்து இருவரையும் வலம் வந்து வணங்கி ஆசி பெற்றார்கள். அதிலே ஒரே ஒருவர் மட்டும், பிருங்கி என்கின்ற முனிவர் மட்டும் சக்தியை விலத்திவிட்டு சிவனை மட்டும் வந்து வணங்கி வழிபாடு செய்த பொழுது கோபம் கொண்ட அன்னை இவ்வாறு சிவனிடத்திலே கேட்கிற பொழுது, சிவனுடைய அருள் மட்டும் போதும் என்கின்றவர்கள் என்னை மட்டும்தான் வணங்குவார்கள், சர்வம் சிவமயம் என்ற எண்ணத்திலே வணங்குவார்கள், அதனால தான் உன்னை பிருங்கி முனிவர் வணங்கவில்லை என்றதும் கோபம் கொண்ட அன்னையானவள் சிவனையும் தன்னையும் பிரியாது இருப்பதற்கு ஒரு வரம் வேண்டும் என்பதற்காக பூலோகத்துக்கு வருகிறாள். இவ்வாறு இங்கே இந்த பிருங்கி முனிவருக்கு சிவன் இவ்வாறு சொன்னதும் சக்தி சாபம் கொடுக்கிறாள். உன்னுடைய கால்கள் நடக்கின்ற சக்தியை இழக்கட்டும் என்கின்ற பொழுது அவன் நடக்க முடியாமல் தடுமாறுகின்ற பொழுது இறைவன் இரக்கமே வடிவான அன்பே வடிவான சிவன் 3வது காலை கொடுத்தாராம். அதனால தான் பிருங்கி முனிவருக்கு 3 கால்கள். அதன் பின்பு இந்த உமாதேவியானவள் பூலோகம் வருகின்றாள். பூலோகத்திலே வந்து முனிவருடைய ஆசிரமத்திலே சென்று நடந்தவற்றை எல்லாம் சொல்லுகின்ற பொழுது, கவலையை விடுங்கள், இவ்வாறு ஒரு விரதம் இருக்கிறது. கேதாரம், கேதாரம் என்றால் நீர்நிலைகள் நிறைந்த வயல்வெளி. இது புற்று மண்ணிலே சிவலிங்கம் அமைத்து சிவனை வேண்டி நீங்கள் வழிபாடு செய்யுங்கள், நீங்கள் நினைப்பது நடக்கும் என்ற பொழுது அந்த வழிபாட்டை செய்த கௌரி அம்பிகையானவள் பில்வமும் அக்ஷதையும் கொண்டு சிவனை அந்த 21 திதிகள் வழிபாடு செய்து 21வது நாள் சிவனுடைய உடம்பில் பாதியை வாமபாகத்தை பெற்றாள். கேதார கௌரி ஈஸ்வர விரதம் என்கின்றதாகிய இந்த விரத அனுஷ்டானத்திலே அர்த்த நாரீஸ்வரனாக காட்சி கொடுத்தது. அர்த்த என்னால் பாதி, நாரி என்றால் பெண். சிவன் பாதி ஆணாகவும் பாதி பெண்ணாகவும் உருவெடுத்த காலம்தான் அந்த விரதம் தான் இந்த கேதார கௌரீஸ்வர விரதம் என்ற நல்ல சிந்தனையோடு நாமும் இந்த விரதத்திலே இருந்து இறையருளை பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருவிடத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மன மகிழ்வு கொள்கிறோம். வணக்கம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றதாம். தொடர்ந்து 9 நிகழ்ச்சிகளோடு இணைந்திருங்கள். வணக்கம்.